அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன சைட்டில் இருக்கோம்? சேரிவளம் சைட்டில் இன்றைக்கி டே வந்து 19 இன்றைக்கி லிண்டல் மட்டத்தில் உங்களுக்கு வீடியோ போடணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஒத்தக்கால மட்டம் சைட்டில் வந்து கம்பியோட டீட்டெயில்ஸ் வந்து பார் பெண்டிங் ஷெடியூல்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படி போடுறதுக்குள்ளே எனக்கு டைம் கிடைக்கலிங்க. சேரிவளம் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லிண்டல் லெவல் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து கம்பி ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்க பார்த்திங்கன்னா 7 ஃபீட்டு லெவல் வந்தோடனே இந்த லெவலில் வந்து கம்ப்ளீட்டில் வந்து நம்ம வந்து லிண்டலும் அதே மாதிரி அது கூட வந்து நம்ம சன்சைடு உள்ளுக்குள்ள லாஃப்ட் இதெல்லாம் பிளான் பண்ணிடுவோம். அப்போ வந்து லோடு வந்து ஈஸியாக எடுத்துக்கும். இந்த ஸ்டேஜ் வரக்கூடிய லோடு வந்து லோட் பேரிங்கில் வந்து இந்த ஸ்டேஜ் வரக்கூடிய லோடு வந்து எபோவ் 3 ஃபீட்டுக்கு மேலே வரக்கூடிய லோடு வந்து ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கங்க. ரெண்டாவது ஜன்னலில் வந்து லோடு எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு த்ரோட்டை வந்து அந்த லிண்டல் பீம் சொல்லுவோம், இதில் கொடுத்துட்டு ரொம்ப ஈஸி. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாப்பில் 2 கம்பி, பாட்டம் 2 கம்பி. டாப் 2 10ங்க, பாட்டம் 2 10. சிரப்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இன்ச் ஸ்பேஸுக்கு வந்து த்ரோட்டை ஃபுல்லாகவே கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து மெயினாக கவனிக்க வேண்டிய ஸ்ட்ரப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் இந்த ஹுக்கு வந்து கீழே வந்துருக்குங்களா, அந்த ஹுக்கு பற்றி பார்த்தா டாப்பில் இப்போ ஆல்டர்னேட் போட்டுக்கணும். ரெண்டாவது சன்சைடு வர ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் போட்டிருக்காங்க பசங்க. சன்சைடு வர்றது ஏரியாவில் பார்த்திங்கன்னா கேண்டில் ஒரு சப்போர்ட். ஆக்சுவலி இந்த பெட்ரூம் வந்து கிச்சனில் வந்து லாஃப்ட் வந்து கிளைண்ட்ஸ் கேட்டிருக்காங்க 2 சைடு. அதாவது இது வந்து மேல் கைன்னு சொல்லுவோம், சவுத் சைடு வால்லையும் அதே மாதிரி வெஸ்ட் சைடு வால்லையும். அந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 உள்ள பெட்ரூமில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சவுத் சைடு வால்லையும் வெஸ்ட் சைடு வால்லையும் அங்கே தான் வந்து வாஸ்துப்படி கொடுக்கணும். ஸோ அது கொடுத்துருக்கு. ஸோ 1 ஃபீட்டு 7 இன்ச் பக்கம் கேஸ்டிங். ஏன்னா பிளாஸ்டிங் 1 இன்ச் வரும்போது உங்களுக்கு ஒரு 1 ஃபீட் 2 ஃபீட் வரும்போது நம்ம வந்து 2 ப்ராக்டிஸாக பண்ணுவோம். ஒன்று வந்து துப்பாக்கி ராடுன்னு சொல்லுவோம். அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பார்த்திங்களா, இது வந்து துப்பாக்கி ராடு மாதிரி பண்ணுவோம். 2 அடிக்கு மேலே போகுது அப்படின்னா கொஞ்சம் லோடு ஈஸியாக எடுத்துக்கும். இதில் மெயினாக கவனிக்க வேண்டிய கேண்டில் செப்ட்டுங்காட்டி டிஸ்ட்ரிபியூட்டர் கீழேயும் மெயின் பார் வந்து இந்த ஷார்ட்டர் ஸ்பேன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து மேலே வச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் கீழேயும் கொடுத்துரும். ஸோ ஓவர் டர்னிங் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டில் ஆக்ட் ஆகும்போது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ராடு கீழேயும் மெயின் ராடு வந்து மேலேயும் கொடுத்துடணும். இது ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயங்க. இன்னும் த்ரோட்டை டைப் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்து 2 சட்டர் ஷீட் வந்து ஃபுல்லாக இப்போ இன்னும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பழக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் யூ பார் மாதிரி கொடுத்து த்ரோட்டாக இங்கேருந்து அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் டாப்பில் வந்து உள் ஃபேஸில் வந்து ஒரு ஆணி அங்கேயே அடித்து இங்கேயும் ஆணி அடிச்சுங்க. நம்ம லைன் டோரி சொல்லுவாங்க, சரடு கட்டிட்டிங்கன்னா கட்டி அந்த யூ பாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த பக்கம் போகாது. ஒரு சின்னதை இப்போ வந்து உங்களுக்கு பீமாக இருந்ததுன்னா சைடில் வந்து சப்போர்ட் கொடுக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து கல்லோட திக்னஸ் தகுந்த மாதிரியே நம்ம வந்து 5 இன்ச்சுக்கே காங்கிரீட் போடுறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டோட சைட்லேருந்து சப்போர்ட்டுக்கு அவசியப்படாது. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு அந்த யூ பார் போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே சப்போர்ட் த்ரோ விட்டு இங்கே வந்து பாத்ரூமுங்க. பாத்ரூம் மட்டத்துலேயே கொடுத்துட்டா உங்களுக்கு எல்லாமே லோடு ஈஸியாக வந்துடும். ஸோ இதில் வந்து ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8க்கு 16 இந்த வித்து தான் இருக்குது. படிக்கட் போட்டால் இங்கே உட்காருக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதனால் வந்து ஸ்பைரல் டைப் ஸ்டேர் கேஸ் அங்கே கொடுத்து இது 7 ஃபீட்லுக்கு 10 அடி ஹைட்டுக்கு ஸ்பைரல் டைப் மேலே ஏறி வர மாதிரி. ஸோ இன்றைக்கி கம்பி கட்டுற வேலை ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நேற்று பாட்டம் அடித்தாங்க, இன்றைக்கி கம்பி கட்டி ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. இன்றைக்கி காங்கிரீட் பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி இது கம்பி கட்டுறக்கே நேரம் கரெக்டாக போச்சு. இன்றைக்கி ஒரு லேபர் பையன் லீவ் ஆகிட்டானுங்க, பாக்கி உள்ள பசங்க பண்ணிகிட்ருக்கு. அப்படி அதே மாதிரி இந்த வரைய இருக்கிற பீம் இருக்குது பார்த்திங்களா, இந்த பீமோட சப்போர்ட் பாட்டம் டிஸ்ட்ரிபியூட் ஆடு வந்து இதில் கொடுத்துடணும், கட் பண்ணாமல் இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். இதே பீமாக இருந்துன்னா எண்டு கண்டிஷன் வரது வந்து எல் மாதிரி கொடுக்கணும், எல்டி மாதிரி கொடுத்து டெவலப்மெண்ட் லென்த்து இது பண்ணிக்கணும். ஸோ இது லெண்டல் பீம் அப்படிங்கும்போது 5 இன்ச்சுங்கும் போது பாட்டம் ரீஇன்ஃபோர்ஸ் கொண்டு இதில் த்ரோட்டை கனெக்ட் பண்ணோம். அதே மாதிரி அங்கே வர காரணக்கூடிய பாட்டம் ரீஇன்ஃபோர்ஸும் இதில் கனெக்ட் பண்ணிடுவானுங்க. ஸோ இங்கே வேலை முடியல, இப்போ தான் போட்டிருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து ஆல்டர்னேட் கொடுத்துடணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். பின்ன கவர் பிளாக்கு, பின்ன இந்த கேப்பெல்லாம் வந்து பழைய ஒரு கேப் இருக்குது, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பேக் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் ஸ்லரி வந்து கீழே போகக்கூடாது. பின்ன இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டம் மட்டத்தில் இந்த ஜன்னலோட கீழே மட்டத்தில் கொஞ்சம் பக்கவாக பேக் பண்ணி இந்த ஆஷ் பண்ண சொல்லியிருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் சைடு பழக வைக்கணும். இந்த பக்கம் பார்த்தா த்ரூ அவுட்டாக லெண்டல் வெளி சைடில் வந்து லெண்டல் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கேயும் விண்டோ வருது, டோர் விண்டோ வரங்காடி த்ரூ அவுட்டாக கொடுத்தாச்சு.
ஸோ இந்த ரூமில் இது வரைக்கும் தான் வருது. ஸோ இதனால் இங்கே கட்லின்ற மாதிரி சன்ஷெட் இதோட முடிச்சிட்டேன். அதே மாதிரி அந்த 2 ரூமு கனெக்ட் செப்பரேட் கொடுத்தாச்சு. எலிவேஷன் பர்பஸ் ஒரு பாக்ஸ் டைப் பண்ணுறங்காட்டி. ஸோ இன்டர்லாக்கிங் பிரிக் ஒர்க்கு இன்றைக்கி டே வந்து 19. கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் போயிட்டுருக்கு. ஐ ஹோப் இந்த லிண்டல் மட்டத்தில் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணணும்னு நினச்சேன். இந்த உங்களுக்கு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல். தகவல் வந்து யாருக்கு முக்கியமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து பகிர்ந்துக்குங்க. தேங்க்யூ ஸோ மச்.